டெக்ஸ்டைல்ஸ் பேக் டு பவானி டெக்ஸ்டைல் 3 நாள் கழிச்சு ஞாயிறு திங்கள் செவ்வாய் இன்னைக்கு நம்ம பிறப்பிட்டாச்சு. புதன்கிழமை வேலைக்கு. ஞாயிற்றுக்கிழமை எனக்கு எப்பவும் ஹாலிடே தான். வீட்டில் வேலை நிறையா இருக்கும். திங்கக்கிழமை ட்ரெயின் இல்லை, செவ்வாய்க்கிழமை ட்ரெயின் இல்லை, புதன்கிழமை ட்ரெயின் நேரம் வந்தாச்சு. இன்றைக்கி கரெக்ட் டைமில் ட்ரெயின் வருதா போதா ஒன்றும் தெரில. கூட்டம் ஜோதியாக நிற்கிது. எல்லாருமே வேலைக்கு போகணும், நேரம் ஆகிட்டு. இப்போ நிறைய பேர் இன்றைக்கி என்ன மாதிரி 2 நாள் 3 நாள் கழிச்சு வேலைக்கு போகிறவங்க சில பேர் மனசில் என்னடா வேலைக்கு போகணுமான்னு டென்ஷனில் நிற்காங்க. சிலவங்க டைமில் ட்ரெயின் வருமானு நிற்காங்க. சிலவங்க வந்து பெண்டிங் வேலை போய் செய்யணுமே நிற்காங்க. எல்லாருக்கும் ஒரு டென்ஷன். ஒருத்தர் நின்று பார்த்துட்டு சப்புனு கீழே உட்காந்துட்டாரு. ட்ரெயின் வந்தால் என்ன வரலனாலும் நான் பாட்டில் உட்காந்துறேன், எனக்கு பெஞ்சில் தான் இடம் கிடைக்கணும் அவசியம், கீழே உட்காந்து உட்காந்துட்டாரு. நல்ல மனுஷன், தங்கமான மனுஷன். நிறைய பேருக்கு உட்காரக்கு இடம் இல்லாமல் காலு கடுக்க நீ ஒரு நாள் விடியும் போத நாளைக்கு என்ன நடக்கும், என்னைக்கு என்ன நடக்கும், அந்த டென்ஷன்லேயே பாதி சீக்கு நோயெல்லாம் வந்துடுது. என்ன செய்ய, மனுஷனாக பிறந்துட்டோம்ல, மனுஷனாக பிறக்கவே கூடாது. வீட்டு வாடகை கட்டணும், லோனு கட்டணும், அரிசி இல்லை, பருப்பு இல்லை, உப்பு இல்லை, போட நல்ல துணி இல்லை. நான் இந்த ஸ்டேஷனுக்கு வந்தால் யார் யார் எப்படி ட்ரெஸ்ஸு போட்டாங்க ட்ரெஸ்ஸை பார்ப்பேன். ஐயோ இது நமக்கு நல்லா இருக்குமே, எனக்கு இருக்க டென்ஷன் இப்படி இருக்குது. முந்திலாம் வருஷத்துக்கு 6-7 ட்ரெஸ் 2 பசங்களும் எடுத்து கொடுத்துருவாங்க. நின்று பார்த்தேன், 11:15 ட்ரெயினும் கேன்சல் ஆகிட்டு. இனி இதுக்கு மேலே நிற்க முடியாது, பை சப்பு சவரை வச்சு நிற்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் பாட்டில் அது படி வந்து உட்காந்துட்டேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சொன்னோன்னே நான் வந்து நிறைய லேடிஸ் வந்து ஹேண்ட்பேக் வச்சுருப்பாங்க, தோளில் மட்டும் ரொம்ப அழகழகாக வச்சுருப்பாங்க. அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருப்பேன். நான் பாருங்கள் இப்படி பையில் வந்து ரெயின் கோட்டும் இப்படி பையில் சாப்பாடும் கொண்டு போகிறேன், தெரியுதுங்களா? அவங்க பேக்கெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அது வந்துட்டு பயங்கர கூட்டமாக இருக்குது. வாங்க ஓடி போய் இடத்த பிடிச்சிடலாம். இப்போ 11:15 ட்ரெயின் வந்து கேன்சல் ஆகிட்டு. இப்போ வந்து 12:05 ட்ரெயினில் உட்காந்துருக்கேன். சரிங்களா? இந்த பதிவு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது அடுத்தவங்க பொருள் பார்த்து என்னென்ன நீங்கள் ஆசைப்பட்றீங்கன்னு சொல்லுங்கள். பிடிச்சா கண்டிப்பாக ஆதரவு தாங்க. மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன். பாய். லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே. இதெல்லாம் எங்கள் ட்ரெயின் வந்து கன் டைமில் பிறப்படும். இப்போ இன்னும் தெரியல, கொஞ்சம் நாளாகவே வந்து மக்கள் பண்ணது. என்ன செய்யணும், சீப்பாக போகணுன்னா இப்படி தான் நம்ம காற்று கடந்து போகணும். இதை விட்டார வழி இல்லை. வண்டி பிறப்பிட்டு ட்ரெயினில் ஜெர்னி பண்ண பிடிக்குமா, பஸ்ஸில் ஜெர்னி பண்ண பிடிக்குமான்னு சொல்லுங்கள். அழகான ஏசி பஸ்ஸு கிடச்சிட்டு ஜம்முன்னு நம்ம இறங்கிடலாம். சோதிப்பாரனை கைவிட மாட்டார். அங்கே வந்து உட்காரக்கு இடம் இல்லாமல் நெரிசலில் வந்து இங்கே ஏசியில் சூப்பராக உட்காந்துட்டு தான் வாழ்க்கை. அப்பப்போ இனிப்பு சாப்பிடக்கூடாது, அப்பப்போ கொஞ்சம் கசப்பு சாப்பிட்டாலும் உடம்புக்கு நல்லா. அது மாதிரி தான் வாழ்க்கையை ஏற்றம் சாப்பிடும்.